ஹலோ மக்களே! நம்ம சேனல்ல வந்து எல்லாருக்குமே ஃபேவரைட்டான தயிர் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து ரைஸ் வந்து வேக வச்சு இந்த மாரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ரைஸ் வந்து கொஞ்சம் நல்லா கொழைய தாங்க வேக வச்சு வச்சிருக்கேன். இப்ப அது கூட 1 கப் அளவுக்கு தயிர் வந்து ஊத்திக்கங்க. தயிர் வந்து நல்லா கெட்டியா இருந்தா தாங்க சாப்பாடு நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இப்ப தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கங்க. அப்புறம் பத்தலைன்னா நீங்க போட்டுக்கலாங்க. இப்ப தயிரு, சாதம், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கரண்டி வச்சு கிண்டிக்குங்க. நல்லா அழுத்தி பிசையணுங்க. அப்பதான் தயிரும் சாதமும் நல்லா கொஞ்சம் கெட்டியா வரும். இப்ப பாருங்க, இப்ப இந்த ஸ்டேஜ்ல தயிர் சாதம் ரெடி ஆயிருச்சு. இப்ப தாளிப்பு ரெடி பண்ணிர்லாங்க. தாளிப்புக்கு வந்து கொஞ்சம் ஆயில் ஊத்திக்கங்க. அது கூட கொஞ்சம் கடுகு பருப்பு போட்டுக்கங்க. ஒரு பச்சை மிளகா நறுக்கி வச்சிருக்கேன். அத போட்டுடலாம். நீங்க இஞ்சி வந்து போட்டுக்கலாங்க. டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சுச்சுன்னா, எங்களுக்கு இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்காது. அதனால நான் போடலங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருங்க. போட்டோனே நமக்கு தாளிப்பு ரெடி ஆயிரும். அந்த தாளிப்ப தயிர் சாதத்துல ஊத்திருங்க. ஊத்திட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டோம்னா நமக்கு டேஸ்ட்டான தயிர் சாதம் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. நாங்க தயிர் சாதத்து கூட உருளைக்கிழங்கு ஃப்ரை, ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.